இனிய உள்ளங்களுக்கும் வணக்கம். எமது சித்தூர் அரசு கல்லூரி தமிழ்துறை ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்துகின்ற முனைவர் சே. கோவிந்தன் அறக்கட்டளை சொற்பொழிவு இன்றைய ஆண்டும் இந்த இணையம் வழி இணைந்து நடத்துவதற்கு தீர்மானித்திருந்தது. இப்போது அது இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இத்தருணத்தில் அனைவரையும் வணங்கி இந்த இணையத்தில் இந்த கருத்தரங்கில் தமிழ் இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிகள் எனும் தலைப்பில் நமது சிறப்பு உரையாளராக முனைவர் ஜவஹர் பிரேமலதா மேடம் இங்கு வந்துள்ளார்கள். இந்த நிகழ்வை தொடங்குவதற்காக முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. ஒரு நிமிஷம். அடுத்ததாக வந்தாரை வரவேற்கும் பொருட்டு வரவேற்புரை தருவதற்காக ரா. சித்ரா முனைவர் பட்ட ஆய்வாளர் ரா. சித்ரா அவர்களை வரவேற்கிறேன். தொடங்குங்க. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாவேந்திரன் வரிகளோடு செம்மொழியாம் தமிழ் மொழியை போற்றி என்னுரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். சித்தூர் அரசு கல்லூரி தமிழ் ஆய்வு மையத்தில் முனைவர் செல்லன் கோவிந்தன் அறக்கட்டளை ஒவ்வொரு வருடமும் நம் துறையில் சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் நமது துறையில் பயிற்றுவித்து பல ஆராய்ச்சி மாணவர்களையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர். அத்தகைய சான்றோன் நம்மிடையே இன்று இல்லை என்ற போதும் அன்னாரின் நினைவாக இந்த அறக்கட்டளை சொற்பொழிவானது ஐயாவின் மகனார் திரு பிரசாந்த் அவர்கள் முன்னின்று நடத்தி வருகிறார். ஆண்டுதோறும் நம் துறையில் நடைபெறும் இச்சொற்பொழிவானது கொரோனா காரணமாக இவ்வாறு இணைய வழியில் நடக்கவிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய சொற்பொழிவானது தமிழ் இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிகள் எனும் தலைமையில் நடைபெற உள்ளது. முதற்கண் துறை சார்ந்த எந்த ஒரு நிகழ்வுக்கும் வழிநடத்தி செல்லும் நம் துறை தலைவர் முனைவர் காமலட்சுமி அம்மையார் அவர்கள் தலைமையுரை ஆற்ற உள்ளார். அன்னார் அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன்.
இந்த அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு அனுமதி அளித்த நம் கல்லூரி முதல்வர் முனைவர் ஸ்வர்ணகுமார் ஐயா அவர்கள் தொடக்க உரை ஆற்ற உள்ளார். அன்னார் அவர்களையும் நம் அனைவரின் சார்பிலும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினரான முனைவர் ஜவஹர் பிரேமலதா அம்மையார் அவர்கள் சேலம் அரசு கல்லூரி தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் இவர் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மேலும் இவரது நெறியாளுமையின் கீழ் 51 நிறைஞர்பட்ட ஆய்வாளர்களையும் 16 முனைவர் பட்ட ஆய்வாளர்களையும் உருவாக்கி ஆய்வுலகிற்கு தனது பங்கினை செவ்வனே வருகிறார். ஆய்வு தளத்தில் மட்டுமன்றி படைப்புலகத்திலும் தனது பங்கினை நல்கி தனக்கென்ற இடத்தை தக்க வைத்துக் கொண்ட இவர் உள்ளத்தை வாசகம், சங்க காலத்தில் போரும் வாழ்வும் முதலிய நூல்களையும், மணிமேகலை, தெய்வானை போன்ற புதினங்களையும், பல ஆய்வு கட்டுரைகளையும் தமிழ் உலகத்திற்கு தந்த பெருமைக்குரியவர். அன்னார் அவர்கள் இன்றைய சொற்பொழிவில் தமிழ் இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிகள் எனும் பொருண்மையில் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அன்னார் அவர்களை எனது சார்பிலும் நமது தமிழாய்வு மையத்தின் சார்பிலும் கல்லூரியின் சார்பிலும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைவரின் சார்பிலும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். இத்தகைய சிறப்பான அறக்கட்டளை சொற்பொழிவு நடைபெறுவதற்கு ஆண்டுதோறும் மறவாமல் தனது உதவியையும் ஊக்கத்தையும் அளித்து வரும் ஐயா செல்லன் கோவிந்தன் அவர்கள் புதல்வர் புரவலர் திருப்பிரசாதையும் அவர்களது குடும்பத்தாரையும் நம் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்விற்கு நன்றியுடன் கூறவிருக்கும் நம் துறை நிறைஞர் பட்ட ஆய்வாளர் திருமதி லின்சி அவர்களையும் அனைவரின் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இத்தகைய ஒரு நாள் தேசிய கருத்தரங்கினை ஒருங்கிணைத்த நம் துறை பேராசிரியர் முனைவர் ப. முருகன் ஐயா அவர்களையும் மற்றும் நம் துறை பேராசிரியர்கள் அத்துணை பேரையும், மாணவ நண்பர்களையும் மற்றும் இக்கருத்தரங்க கருத்துக்களை செவிமடிக்க இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை தமிழ் ஆர்வலர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தாக தலைமை உரை ஆற்றுவதற்காக எமது துறை தலைவர் முத்துலட்சுமி அம்மையாரை அன்போடு அழைக்கிறேன். இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதல்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் அரசு கல்லூரி தமிழ்துறை மற்றும் ஆய்வு மையத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் முனைவர் செல்லன் கோவிந்தன் ஐயா அவர்களின் அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்வு இப்போது நடைபெற உள்ளது. தமிழ் மாணவர்களிடையே ஆய்வு மனப்பான்மையை மேம்படுத்தும் நன்னோக்கில் நடைபெறும் இச்சொற்பொழிவினை தொடங்கி வைத்து உரையாற்ற இருப்பவர் நம்முடைய கல்லூரி முதல்வர் முனைவர் ஸ்வர்ணகுமார் ஐயா அவர்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் நம்மிடையே சிறிது காலம்தான் ஆகியுள்ளது வந்து, எனினும் எப்போதும் நம்முடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக இருப்பவர். இந்த நிகழ்வினை நாம் தீர்மானிக்கும் போது கூட ஐயா விடுமுறையில் இருந்தார்கள், எனினும் வந்த பின் நாம் கூறியவுடன் உடனே மகிழ்ச்சியோடு இந்நிகழ்வினை தொடங்கி வைப்பதற்கு ஒத்துக்கொண்டார். அன்னார் அவர்கள் நம்மிடையே இந்நிகழ்வில் கலந்துள்ளார். இந்த நேரத்தில் அவருக்கு நிச்சயம் நமக்கு உறுதுணையாக இருப்பதற்கு மனமாற நான் நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். அத்தோடு இந்த நல்லதொரு நிகழ்வில் இன்று நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் சேலம் கல்லூரி தமிழ் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றும் ஜவஹர் பிரேமலதா அம்மா அவர்கள். அன்னார் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிகள் என்னும் தலைப்பில் இன்று நம்முடைய சிறப்புரை வழங்க உள்ளார். வரவேற்புரையில் நம் ஆய்வு மாணவி சித்ரா கூறியது போல, ஆய்வு நோக்கில் 16க்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர்களை உருவாக்கிய 50க்கும் மேற்பட்ட ஆய்வு நிறைஞர்களை உருவாக்கி பன்முக நோக்கில் தன்னுடைய படைப்பாளுமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களுடைய சொற்பொழிவு இன்று நமக்கு கிடைக்க இருப்பது ஒரு நல் வாய்ப்பே. கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு முதல், அதாவது 1947 முதல் செயல்பட்டு வரும் தமிழ் துறையில் பல சொற்பொழிவுகளும் தேவார பாடல் ஒப்புவித்தல் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற்று வந்திருந்தன. ஆனால்
தற்போது அத்தகைய சொற்பொழிவுகள் நடைபெறக்கூடிய சூழல் இன்மை பல காரணங்களால் தடைபெற்று விட்டது. இந்த ஒரு சூழலில் தான் நம் துறையில் பணியாற்றிய பேராசிரியர் முனைவர் செல்லன் கோவிந்தன் ஐயா அவர்கள் தான் மனமுவந்து தானாகவே முன்வந்து பணி நிறைவு பெற்ற காலத்திலும் கூட ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவினை துவங்கி வைப்பதற்கு முன்வந்தார். அதற்கான முன்னெடுப்புகள் அனைத்தையும் அன்னார் அவர்களே முன்னின்று செய்தார். அதற்கான நிதி நல்கியை ஏற்பாடு செய்ததோடு அது சார்ந்த தொடர்ந்து வரும் நிகழ்வுகளுக்கு தாமே பொறுப்பேற்றும் கொண்டார். ஐயாவினுடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010-11 கல்வியாண்டில், அதாவது 2010 அக்டோபர் மாதம் அன்னாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்றைய சித்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அச்சுதன் அவர்களால் இந்த நன்னிகழ்வு தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஐயா அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள். 2014 மே 16ஆம் நாள் அன்னார் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு நீத்தார். எனினும் அன்னாரை பற்றிய அந்த நினைவு என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. ஒரு செயலாக இன்றும் நம் துறையில் இந்த அறக்கட்டளை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நேரத்தில் ஐயா அவர்களை பற்றி சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஐயா அவர்கள் சித்தூர் வால்முட்டி பகுதியை சேர்ந்தவர். 1958 தமிழ் பண்டிட்டாக வேலையில் சேர்ந்தார். 35 ஆண்டுகள் பணியாற்றி 1991ஆம் ஆண்டு பேராசிரியராக நம்முடைய சித்தூர் கல்லூரி அரசு கல்லூரி தமிழ் துறையிலிருந்து பணி நிறைவு பெற்றார். உழைப்பால் உயர்ந்த மனிதர் என்று அடையாளப்படுத்த வேண்டுமெனில் நிச்சயமாக நாம் ஐயாவைத்தான் அடையாளப்படுத்த வேண்டும். அதற்கு பொருத்தமான மனிதர். சிறிய கிராமத்தில் பிறந்த போதும் கேரளம் மட்டுமின்றி தமிழகமும் நன்கறிந்த வரலாற்று ஆய்வறிஞராக திகழ்ந்தார். வரலாற்று ஆய்வில் தமது இறுதி நாட்கள் வரை இடையறாது பணியாற்றியவர். சிற்றூர் பகவதி அம்மன் கோவில் முதல் வயநாடு இடைக்கல் குகைகள் வரை தன்னுடைய ஆய்வு களத்தை விரிவுபடுத்தி ஆய்வு பணியினை மேற்கொண்டவர். அது மட்டுமல்ல, கண்ணகி வழிபாடு பற்றி தென்னிந்திய முழுவதுமான அந்த வழிபாட்டு செய்திகளை வரலாற்று நோக்கில் ஆய்ந்து நூலாக வெளியிட்டார். தமிழ் மொழி மட்டுமன்றி ஆங்கிலம், மலையாளம் என பன்மொழி புலமை கொண்டவர். தமது ஆய்வு முயற்சியின் முனைப்பாக 13 நூல்களை அன்னார் வெளியிட்டார். 1-2 நூல்கள் முழுமையடையாத தன்மையில் இருந்தது அன்னார் இறந்துபடும் போது. முதல் நூலாக 1975 சிலப்பதிகாரம் 11ஆம் நூற்றாண்டு காப்பியம் என்கின்ற நூலை அன்னார் வெளியிட்டார். அந்த நூல் நடுவண் அரசினுடைய பரிசினை பெற்ற நூல். திருச்சிற்றம்பர தந்தாதி, மணிமேகலையின் காலமும் கருத்தும், கண்ணகி வர்ஷிப் இன் சவுத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, பண்டைய மலபார் சரித்திரம், சிலம்பின் காலம் மீண்டும் ஒரு விளக்கம், கண்ணகி வழிபாடு, பல்லாவூரின் சரித்திரம், தமிழக வரலாற்றில் இருளும் ஒளியும், கேரள கலைகள், வயநாடு இடைக்கல் குகை சிற்பங்கள், சிலப்பதிகார சமூகம் என்று 13 நூல்களை தமிழ் ஆய்வுலகிற்கு கொடுத்து சென்றவர் அன்னார் அவர்கள். அன்னார் இறந்த பின்பும் இந்த ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுகின்றது என்று கூறினார். நிச்சயமாக அது அவரது தனையன் பிரசாத் அவர்களையே சாரும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் குரலுக்கு இலக்கணமாக திகழ்பவர் கோ பிரசாத் அவர்கள். நாம் எப்போது நடத்துவதற்கு துறையில் விருப்பம் தெரிவித்தாலும் துறையினுடைய சூழல் சார்ந்து எப்போது வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளுங்கள், அதற்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறுபவர். இந்த ஆண்டு கூட பெருந்தொற்று காரணமாக நாம் நேரடியாக நடத்த முடியாமல் இணையத்தில் நடத்துவதற்காக நான் ஒப்புதல் கேட்டபோது, உங்களுக்கு நடத்துவதற்கான வாய்ப்பு எவ்வாறு உள்ளதோ அதுபோல நடத்தி கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் உறுதுணையாக நிற்பேன் என்று அப்போதே நமக்கு மனமு வந்து அனுமதி அளித்தார். தொடர்ந்து இன்று வரை எல்லா ஆண்டுகளிலும் உறுதுணையாக நிற்கின்றார்.
மூன்றாவது ஆண்டு நடக்கும்போது ஐயா அவர்கள் என்னிடம் தன்னுடைய நூல் வரிசைகளை பற்றி எழுதி கொடுத்திருந்தார். அந்த குறிப்பு இன்று என் கையில் நான் எடுத்து பார்த்தபோது நான் நினைவு கூர்ந்தேன். இவ்வாறு தொடர்ந்து இந்த சொற்பொழிவுகள் தான் மறைவுக்கு பின்னரும் நடக்குமா என்று ஐயா உறுதியோடு நம்பி இருந்தாரா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக அவருடைய தனையன் பிரசாத் அவர்கள் இன்று வரை தொடர்ந்து அந்த நிகழ்வுக்கு ஊக்கமளித்து மாணவர்களுக்கான ஒரு நல் நிகழ்வாக இதை கொடுத்திருக்கின்றார். ஏனெனில் பல ஆண்டுகளிலும் நாம் மாணவர்களுக்கான போட்டிகளை நடத்தி பரிசுகளும் வழங்கியிருந்தோம். இந்த ஆண்டு மட்டும்தான் ஒரு சொற்பொழிவோடு மட்டுமாக இந்த நிகழ்வு நிறைவுறுகின்றது. இத்தகைய நல்லதொரு நிகழ்விற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய பிரசாத் மற்றும் அன்னாருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றி பாராட்டிக் கொள்கின்றேன். மேலும் இந்த நல்ல ஒரு நிகழ்வினை தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய கல்லூரி முதல்வர் இணைப்பில் காத்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு வழிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக தொடக்க உரை ஆற்றுவதற்காக எமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோ சுவர்ணகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அன்னாரை உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். Sir, we cordially invite you to deliver inaugural address. Please, sir. Good evening. Esteemed HOD of Elite Tamil Department of Government College to Dr. Muthulashmi Madam, Chief Guest of this function, Dr. Javahar Pramalada Madam, faculty members, research scholars, and my dear students. I have immense pleasure in joining with this auspicious function in this serene evening. Now we are in the stranglehold of COVID pandemic, and because of such a pandemic, we could not organize this kind of functions with much fanfare. Within the near future, we can celebrate this kind of endowment functions in the real spirit of academic activities. Today, our collegiate education director, Dr. Madam Vidyashri Madam IAS, through video meeting, discussed the various aspects of ensuing college level classes in our state. In that video meeting, she seeked various kinds of information from different college principals, and she reached at a conclusion that first semester classes will begin from February 1st, because the first sem students so far did not, they have no chance for mingle with the faculty. Only they have seeked information through electronic devices. From February 1st onwards, we can deliver classes to them by our ordinary ways of teaching. I think Govindan, a famous person, and endowment was organized by his beloved relatives, and I
extend my gratitude to the relatives of Govindan who organized this endowment for the student community. This kind of endowments are a great solace for the students for encouraging their study. Tamil department is organizing various kinds of lecture series within a short span of time when I assume the charge of the principal of this college. The rest of the departments in our college could not organize this kinds of function. I extend my hearty gratitude to the host person of this elite Tamil department. With these few words, I extend all greetings for this function, and with all of your permission, I am going to leave from this function. Thank you. Thank you so much, sir. Thank you, sir. Okay, ma'am. அடுத்ததாக இன்றைய நமது சிறப்புரையாளர் முனைவர் ஜவஹர் பிரேமலதா அம்மையார் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரசு கல்லூரி சித்தூர், பாலக்காடு, கேரளா மாநிலத்திலிருந்து நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்விற்கு என்னை சிறப்பு விருந்தினராகவும் பேச்சாளராகவும் அழைத்தமைக்காக தங்கள் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முருகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு பேராசிரியர் தான் பணியாற்றிய பயின்ற கல்லூரியில் தமிழ் மேலும் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு எண்ணம் தன்னுடைய மனதில் இருத்தி கொண்டிருந்திருக்கின்றார். அந்த எண்ணத்தை அவர் செயல் வடிவில் கொண்டு வந்திருக்கின்றார். அந்த செயல் வடிவம் இன்றைக்கு நிகழ்வாக மலர்ந்திருக்கின்றது. இது எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வு என்பதை தமிழ் துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக நான் உணர்ந்திருக்கின்றேன். இது பலருக்கும் வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நான் உணர்கின்றேன். இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்த நல் உள்ளங்களுக்கு மீண்டும் நான் அந்த நன்றியை உறுத்தாக்குகின்றேன். அவர்களுடைய மழலை தமிழ் மிக இனிமையாக இருந்தது. மிக அழகாக வரவேற்புரையை மிக தெளிவாக எடுத்துரைத்தார். அதுபோல அறிமுக உரையை நிகழ்த்திய தமிழ்துறை தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக கோவிந்தன் ஐயா அவர்களுடைய அறிமுகத்தை எடுத்துரைத்தார். ஐயா அவர்களுடைய நூல்களை நான் படித்திருக்கின்றேன். ஆனால் அது ஐயாவுடைய நூல் தானா என்று எனக்கு இதுவரையில் தெரியாமல் இருந்தது. மணிமேகலையின் காலம், அப்புறம் சிலப்பதிகாரத்தின் காலம் குறித்து சில ஆண்டுகளுக்கு முன்பு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும், அதை நான் படித்திருக்கின்றேன். வித்தியாசமான ஒரு பார்வையில் பல ஆதாரங்களோடு சிறப்பான ஒரு ஆய்வு நடையில் துணிச்சலாக எழுதப்பட்ட ஒரு நூல். அப்பொழுதெல்லாம் சிலப்பதிகாரம் குறித்து 2ஆம் நூற்றாண்டு என்ற ஒரு எண்ணம். இன்றைக்கும் கூட அப்படித்தான் நாம் எல்லா மேடைகளிலும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஒரு நூல் அதையெல்லாம் உடைத்து, அதற்கு பல எதிர்ப்புகள் வரும் என்று தெரிந்திருந்தாலும் கூட உண்மையாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு மிகச்சிறப்பாக பல அரிய குறிப்புகளை வைத்துக் கொண்டு வானியல் ஆராய்ச்சியோடு இணைத்து, பெரும்பாலும் வானியல் ஆராய்ச்சியோடு இணைத்து செய்யப்படுகின்ற ஆய்வுகள் தமிழ் இலக்கிய ஆய்வுக்கு மிகவும் குறைவு. ஆனால் துல்லியமாக கணித்து அவர் மிகச் சிறப்பாக அந்த நூலை எழுதியிருந்தார். அந்த வகையில் எங்கோ நினைத்துக் கொண்டிருந்த யார் எழுதிய நூல் என்பது கூட ஒரு காலகட்டத்தில் மறந்து போய்விட்ட ஒரு நிலையில் என்னுடைய அந்த எண்ணத்தினுடைய தொடர்பு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கூட அந்த நூலை நான் எண்ணி பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு நூலை நாம் மீண்டும் தேட வேண்டும், அந்த நூலை மீண்டும் படிக்க வேண்டும். அப்போது 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த மனநிலை வேறு, இப்போது இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது வேறு. வளர்ச்சி என்பது பல்வேறு வகையான நூல்களை படித்த பின்பு மீண்டும் அந்த நூலை படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்டது. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த எண்ணத்தின் தொடர்பு
இன்றைக்கு இங்கே வந்து அது ஒரு நிகழ்வாக நான் தெரிந்து கொள்வதற்காக மலர்ந்திருக்கின்றது. எனவே இதற்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள், முருகன் ஐயா அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்ட பொழுது இது போன்ற ஒரு நிகழ்வு இருக்கின்றது, தாங்கள் ஒரு தலைப்பை கொடுங்கள் என்று அவர் சொன்னார். நான் பொதுவாக மிக குறிப்பாக ஒரே ஒரு தலைப்பின் அடிப்படையிலான ஒரு தலைப்பை தான் கொடுப்பேன், ஒரு சில பாடல் வரிகளை தான் கொடுப்பேன். ஆனால் ஐயா அவர்கள் கேட்ட பொழுது கேரள மாநிலம் என்பதும் அங்க இருக்கக்கூடிய பாலக்கோடு, சித்தூர், தமிழ்துறை என்ற நிலையில் இது ஒரு தமிழ் மாநிலம் அல்லாத அடுத்த மாநிலம் என்ற ஒரு நிலையில் பொதுவான ஒரு தலைப்பை கொடுக்கலாம் என்று நான் கொடுத்திருந்தேன். ஆனால் அம்மா அவர்கள் பேசிய பொழுதும் சரி, அந்த மாணவர் பேசிய பொழுதும் சரி, தமிழகம் தான் என்ற ஒரு உணர்வு எனக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. மிக அற்புதமாக தெளிவான தமிழில் சிறிது கூட பிற மொழி கலக்காமல், ஆங்கிலம் கூட கலக்காமல் மிக அழகாக இருவரும் உரையாற்றியமை நினைத்து நான் வியப்பெய்து கொண்டிருந்தேன் உங்களுடைய பேச்சின் பொழுது. இங்கு தலைமுறை தாங்கிய முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய இது போன்ற நிகழ்விற்கு அனுமதி அளித்த முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் இங்கு பேச எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தமிழ் இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிகள். இந்த வாழ்வியல் நெறிகள் என்பதற்கான சரியான ஆங்கில சொல் எத்திக்ஸ். அதை நாம் மதிப்புகள் என்று சொல்லுகின்றோம், அறநெறிகள் என்று சொல்லுகின்றோம், விழுமியங்கள் என்று சொல்லுகின்றோம். ஆக எத்தனை வார்த்தைகளில் நாம் அதை எத்திக்ஸ் என்ற ஒரு சொல்லை மொழிபெயர்த்தாலுமே கூட இன்றைய காலகட்டத்தில் தேவையான ஒன்று நெறி. நெறிப்படுத்தல், ஆற்றுப்படுத்தல், வழிப்படுத்தல் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாகவே இலக்கியத்தினுடைய குறிக்கோள் என்று ஒன்று இருக்கின்றது. குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று தாய்மானவர் சொல்வார். அப்ப குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனை பாழடைத்து விடும், அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் என்பதை மிக அழகாக அந்த ஒரு வரியில் தாய்மானவர் சொல்லியிருப்பார். ஒரு தனி மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கான இலக்கு தேவைப்படுகின்றது, ஒரு குறிக்கோள் தேவைப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு மொழிக்கும் ஏதாவது ஒரு இலக்கு இருக்கும், ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும். அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக ஒற்றி எழுதப்படுகின்ற அந்த மக்களுடைய வாழ்வியலில் அந்த மக்களுடைய எண்ணப்போக்கை அடியொற்றி ஒரு இலக்கு தீர்மானிக்கப்பட்டு அந்த இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நாம் பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடிய தமிழினுடைய ஒரு பெரிய சிறப்பு முன்னை பழமைக்கும் பழமையான மொழி, பின்னை புதுமைக்கும் புதுமையான மொழி என்று சொல்லப்படுகின்ற பெருமைகள். இந்த தமிழோடு பல மொழிகள் தோன்றி இருந்தாலுமே கூட பல மொழிகள் இன்றைக்கு உலக வழக்கில் இல்லை, இறந்த மொழிகளாக கருதப்படுகின்ற கிரேக்கம், லத்தீன் உங்களுக்கு தெரியும். அதை பட்டியல் போட நான் இங்கு வரவில்லை. ஆனால் அந்த மொழிகள் எல்லாம் ஏன் அழிந்தது, ஏன் இன்றைக்கும் தமிழ் பின்னை புதுமைக்கும் புதுமையாக வாழ்கின்ற ஒரு மொழியாக இருக்கின்றது என்பதற்கான ஒரு தேடலை நான் பல அறிஞர்களுடைய கூற்றுக்களில் ஆய்வின் போக்கில் சென்று தேடிய பொழுது எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. நம் சங்க காலத்தை வீரயுக கால இலக்கியம் என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு மொழியிலும் வீரயுக காலகட்டம் என்று ஒன்று இருந்திருக்கின்றது. செம்மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற பல மொழிகளிலும் ஒரே காலகட்டத்தில் வீரயுக காலம் என்று ஒன்று இருந்திருக்கின்றது. தமிழுக்கும் வீரயுக காலம் என்று ஒன்று இருந்திருக்கின்றது. சரி, அதே வீரயுக காலகட்டத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த வீரயுக காலத்தினுடைய இலக்கியங்கள் இந்த மொழிகள் அழிந்ததற்கான காரணத்தை நமக்கு எடுத்துரைக்கும் என்ற நோக்கில் அது போன்ற ஒரு ஆய்வை நான் பல நூல்களில் தேடினேன். அவ்வாறு தேடிய பொழுது எனக்கு தெரிந்த ஒரு உண்மை, நான் என்னளவில் என்னுடைய சிறிய முயற்சியின் அளவில் தெரிந்த ஒரு உண்மை, கிரேக்கமாக இருந்தாலும் சரி, லத்தீனாக இருந்தாலும் சரி, நம் தமிழ் இலக்கியத்தை போல காதல், வீரம் என்ற இரண்டையும் பாடுபொருளாக வாழ்க்கையினுடைய இரு கண்களாக கொண்டிருக்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை போக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால் போர், வீரம் தான் உயர்ந்தது. காதலுக்கு 2வது இடம், 3வது இடம், 4வது இடம். காதலுக்கு இடமே கிடையாது என்று கூட சொல்லலாம். அங்கு பெண்களுக்கு மதிப்பு கிடையாது, வீரனுக்குத்தான் மதிப்பு, வீரத்திற்குத்தான் மதிப்பு. ஆக வீரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு, வீரத்தை மட்டுமே உயர்வாக பேசி, போரை மட்டுமே மையப்படுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்களுடைய குறிக்கோள் என்னவாக இருந்தது என்று சொன்னால், போரிட வேண்டும், பிற நாட்டை வெல்ல வேண்டும், அந்த நாட்டு மக்களை மொழி மாற்ற வேண்டும், அந்த நாட்டு மக்களை தன் நாட்டு மக்களாக மாற்ற வேண்டும்,
அதற்கு ஒத்துழைக்காவிட்டால் அந்த நாட்டை அழித்து விடுவது, அதை பாழடித்து விடுவது, அந்த இனமே இல்லாமல் செய்து விடுவது என்பதுதான் பிற நாட்டு கிரேக்கம், லத்தீன் போன்ற நாடுகளுடைய இலக்கியங்கள் சொல்லுகின்ற செய்தி. ஆக அவர்கள் காதலுக்கு இரண்டாம் இடம் என்பது கூட கிடையாது. இன்னும் பல இடங்களை தாண்டித்தான் அந்த காதலுக்கு அகத்திற்கு அவர்கள் மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அழிவுக்கும் அதுவேதான் காரணமாகிவிட்டது. எப்பொழுதும் போர் ஒன்றே தங்களுக்கு வெற்றியை தரும், தங்களுக்கு நிலைத்த புகழை தரும் என்று அவர்கள் தவறாக அந்த இலக்கை இருந்திருக்கின்றார்கள். ஆயுதம் எடுத்தவன் ஆயுதத்தாலேயே அழிவான் என்பதுதான் அவர்கள் வாழ்க்கை சொல்லுகின்ற சரித்திர உண்மை. அப்படியே நாம் நம்முடைய தமிழுக்கு வந்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் அகம் புறம் என்ற இரண்டும் இருக்கின்றது. இந்த அகம் புறம் என்ற இரண்டில் புறத்தை விட மிக அதிகமாக அகத்திற்குத்தான் நம்முடைய தமிழர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். இதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நம்முடைய சங்க இலக்கியங்களாக இருக்கக்கூடிய 18 மேல்கணக்கு நூல்களை பார்த்தோம் என்று சொன்னால், அதுல 18 மேல்கணக்கு நூல்கள் பெரும்பாலான நூல்கள் அகம் சார்ந்தவை, 2 நூல்கள் தான் புறம் சார்ந்தவை. ஆக அந்த தேர்ந்தெடுப்பு, வாழ்க்கைக்கான தேர்ந்தெடுப்பு, புறம் என்பது தேவைதான். ஆனால் முதன்மையானது புறம் அல்ல, வீரம் அல்ல, வெற்றி அல்ல, அந்த நிலைத்து புகழ் அல்ல. எல்லாவற்றையும் மிஞ்சிருக்கக்கூடிய அக வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை, அற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் தமிழர்களுடைய இலக்கு என்பதை அவர்களுடைய வாழ்வியல் பண்பாட்டு அடையாளமாக அதிலிருந்து சாரமாக எடுத்து நம்முடைய பழந்தமிழ் புலவர்கள் தம்முடைய இலக்கியத்தில் அதை அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நூல்கள் அடிப்படையிலும் சரி, பாடல்கள் அடிப்படையிலும் சரி, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலான நூல்கள் அகம் சார்ந்துதான் இருக்கும். அந்த புறம் சார்ந்த நூலில் வீரம் மட்டும்தான் இருக்கின்றதா என்று கேட்டால் அதிலும் கூட வீரத்திற்கான எண்ணிக்கையுடைய பாடல்கள் மிகவும் குறைவு. அங்கு அறம் சார்ந்த பாடல்களே அதிகமாக இருக்கின்றது. புறநானூற்றையும் சரி, பதிற்றுப்பத்தையும் சரி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இலக்கியங்களில் நாம் பெரும்பாலான பாடல்களில் காண கிடைப்பது அறம் சார்ந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது போன்ற பல அறநெறிக்குட்பட்ட உண்டாலம்மா இவ்வுலகம், இது போன்ற பல பாடல்களை நாம் பட்டியல் போடலாம். ஆக இது போன்ற புறம் சார்ந்த நூல்களிலுமே கூட அந்த மரத்திலும் கூட அறத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பண்பை, எதிரியை கூட யாதும் ஊரே யாவரும் கேளு என்று நினை, நீ செய்யக்கூடியது உனக்கே திரும்ப வரும் என்பது போன்ற புறத்திலும் அறத்தை, அன்பை புகுத்திய இலக்கியம் எதுவென்று கேட்டால் நம் தமிழ் இலக்கியம். அந்த வகையில் நம் தமிழர்களுடைய அந்த சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அக வாழ்க்கைக்கு முதன்மையும், 2ஆம் நிலையில் அற வாழ்க்கைக்கு 2ஆம் நிலையும், அதற்கு இறுதி நிலையில்தான் வீரத்திற்கான முக்கியத்துவத்தையும் நம்முடைய புறநானூறு எடுத்து இயம்புகின்றது, நம்முடைய புற இலக்கியங்கள் எடுத்து இயம்புகின்றது. நம்முடைய சங்க இலக்கியங்கள் அகத்தை முதன்மைப்படுத்துகின்றது. வீரமும் காதலும், இந்த காதல் என்பதை நாம் எத்தனை சொற்கள் வேண்டுமானாலும் சொல்லி மாற்றி போடலாம். நேசம், அன்பு, காதல், பாசம், என்னென்ன சொற்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றுகின்றதோ அத்தனையும் நீங்கள் அங்கு கொண்டு வந்து போட்டுக் கொள்ளலாம். அந்த காதலினம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக. ஆக அந்த அகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாழ்க்கைக்கு அன்பு தேவை, அற வாழ்க்கைக்கும் அன்பு தேவை. அக வாழ்க்கைக்கு அன்பு எவ்வளவு தேவையோ அற வாழ்க்கைக்கும் அந்த அன்பு தேவை. பாருங்கள், நம் திருவள்ளுவர் சொல்லுகின்றார், மரத்திற்கும் அகுதே துணை, மரத்திற்கும் அகுதே துணை, அறத்திற்கு அன்பு சார்பு என்ப அறியார், அறத்திற்கும் அகுதே துணை என்று திருவள்ளுவர் எடுத்துக் கொடுக்கின்றார். நம் சங்க இலக்கிய வாழ்க்கை ஓட்டத்தை நாடி பிடித்து அந்த ஒரு குரலில் அவர் சொல்லிவிடுகின்றார். ஆக நம்முடைய தமிழர்களை பொறுத்தவரையில் அக இலக்கியத்தில் அன்பு, அற இலக்கியத்திலும் அன்பு, புற இலக்கியத்திலும் அன்பு. அன்பை அடிப்படையாக வைத்த ஒரே மொழி என்று எது என்று கேட்டால் நம்முடைய தமிழ் மொழியை நாம் சொல்லலாம். தமிழ் மொழியை கன்னித்தமிழ், அறிவியல் தமிழ், அமுத தமிழ் என்றெல்லாம் பல பெயர்களை வைத்து சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழுக்கான அடைமொழி அன்பு தமிழ் என்பது மட்டும்தான். எல்லாவற்றிற்குள்ளும் அது அடங்கி விடுகின்றது. அன்புதான் எல்லாவற்றையும் உள்ள இருக்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்கின்றது. நம்முடைய சங்க இலக்கிய நூல்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை போக்கை நாம் மிக நாகரிகமுடைய
வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் இப்பொழுது செவ்வாய் கிரகத்தில் சென்று கால் வைப்பதற்கு தொழில்நுட்ப வசதிகளை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். நிலவில் கால் வைத்தாகிவிட்டது. இன்னும் எத்தனை கிரகங்களுக்கு எல்லாம் நாம் செல்ல முடியுமோ அத்தனை கிரகங்களுக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கான தொழில்நுட்பங்களை நாம் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த இணையத்தால் நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதால் தொழில்நுட்ப மேம்பாடு அடைந்திருக்கின்றோம். இந்த கருவி என்பது ஒரு வசதி. காஞ்சி நகர் பேசும் புலவே காசி நகர் கேட்பதை போல இன்றைக்கு அம்மாப்பேட்டையிலிருந்து நான் உங்கள் சித்தூர் பாலக்காடில் இருக்கக்கூடிய சித்தூரில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிக்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது ஒரு வளர்ச்சி, இது புற வளர்ச்சி இல்லை என்று நான் மறுக்கவில்லை. இன்றைக்கு ராக்கெட் வேகத்தில் கார்கள், மோட்டார் பைக்குகள் எல்லாம் வந்துவிட்டன. நம் வாழ்க்கையை எளிமையாக்குவதற்கு எவ்வளவோ புறக்கருவிகள் எல்லாம் ஒரு விரல் தொட்டாலே போதும். நம் விரல் நுனிக்குள் இன்றைக்கு உலகத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். புற உலகில் நாம் மிகுந்த தொழில்நுட்ப மேம்பாடு அடைந்திருக்கின்றோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதை நாகரிகம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவா நாகரிகம்? உண்மையான நாகரிகம் எங்கிருக்க வேண்டும்? தமிழர்களுடைய முந்தைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் பின்னே திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், நாகரிகம், நயத்தக்க நாகரிகம் என்ற ஒரு வார்த்தையை தமிழர்கள் தங்களுடைய இலக்கியங்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நஞ்சை நட்டோர் கொடுப்பினும் கூட அதை உண்ணக்கூடிய மாண்புடையவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆக ஒருவரை நம்பிவிட்டால் போதும், அவர்கள் நஞ்சை கொடுத்தாலுமே கூட அவர்களுடைய அன்பின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு அதை உண்ணக்கூடிய நாகரிகம் உடையவர்களாக அகம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை, அன்பு சார்ந்த ஒரு வாழ்க்கையை, நம்பிக்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு வாழ்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு சக மனிதரை நாம் பார்க்கும் பொழுது ஒரு கொரோனா கிருமியை போல பார்க்கின்றோம். சக மனிதனை நாம் கை தொட்டு பேசுவதை கூட தயக்கத்தோடு செய்கின்றோம். யாராவது நம் அருகில் வந்து விட்டாலும் கூட நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அவர் நம்மை சந்தேகமாக பார்க்கின்றார். அகவுலகில் நாம் கிருமிகளாக மாறி போய்விட்டோம். நம்முடைய மனதிற்குள் பக்கத்து வீட்டுக்காரன் நம் வீட்டிற்கு வந்தால் வா என்று சொல்வதற்கு நம்மிடம் வாய் இல்லை. உறவினர் வீடுகளுக்கு செல்வதற்கு நினைத்தால் அங்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குமோ என்று நமக்குள் ஒரு அச்சம் இருக்கின்றது. நம் வீட்டிற்கு வருகின்றவர்களை நம் வாசலிலேயே நிற்க வைத்து அனுப்புகின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இதுதான் நம்முடைய நாகரிகமாக இன்றைக்கு நம்முடைய அகமனதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான நாகரிகம். இந்த நாகரிகம் என்ற பெயரில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை, இது சரியா என்ற கோணத்தில் நாம் யாருடைய வாழ்க்கை சரி என்று சற்றே இன்றைக்கும் கூட பழங்கால வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடியினர் மற்றும் மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஆதி இன மக்கள், இவர்கள் எல்லாம் அந்தமான் போன்ற நிக்கோபர் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆதிவாசிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களுடைய வாழ்க்கை சென்று பார்த்தால் அவர்கள் அநாகரிகமானவர்களாக நாம் இன்றைக்கு கருதி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஆடை கூட சரியாக இல்லை, அரை நிர்வாண தோற்றத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். நாம் அவர்களை அநாகரிகமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் இன்னும் அந்த பண்டைய வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை அநாகரிகமானவர்கள் என்று கருதுகின்றார்கள். மாற்று பார்வை பாருங்கள். நாம் அவர்களை அநாகரிகமானவர்களாக கருதி கொண்டிருக்கிறோம். இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய அவர்கள் நமக்கு அநாகரிகமானவர்கள். ஆனால் செயற்கையை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நாகரிகமானவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அந்தமான் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய அந்த மக்கள் நம் போன்ற நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாயையை பொறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அநாகரிகமானவர்களை தங்களுடைய தீவுக்குள், தங்களுடைய எல்லைக்குள், தங்களுடைய பகுதிக்குள் உள்ளே நுழைய விடுவது கிடையாது. இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரில் அப்படி பல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நாம் அவருடைய நிலங்களை பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய அது இன்னொரு அரசியல். அதை பற்றி நாம் இன்றைக்கு பேச வேண்டாம். சரி, அப்ப சங்க காலத்தில் வீரம் என்பது குறைவாகத்தான் இருந்ததா? அந்த காலகட்டத்தில் போர் என்பது இல்லையா? நாம் நிறைய போர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். நிறைய நாடுகள் கைமாற்றப்பட்டிருக்கின்றது. மண்ணாசை கொண்டு அடைந்திருக்கின்றார்கள், பொன்னாசை கொண்டு அடைந்திருக்கின்றார்கள், பேராசை கொண்டு அடைந்திருக்கின்றார்கள். அது போன்ற பதிவுகள் எல்லாம் நம்முடைய இலக்கியங்களில் இல்லையா என்று கேட்டால் இருக்கின்றது. இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் தேவை ஏற்பட்டால் ஒழிய அந்நிய நாட்டிற்கு சென்று போர் எடுப்பதை பெரும்பாலும் தவிர்த்திருக்கின்றார்கள். அப்படியே ஒருவேளை போர் ஏற்பட்டு விட்டாலுமே கூட அந்த போரில் ஏதாவது ஒரு தரப்பில் தவறு இருக்கின்றது என்று தெரிந்தால்
அது தேவையற்ற போர் என்று தெரிந்தால் அங்கு இருக்கக்கூடிய மாரணம் பேசக்கூடிய புலவர்கள் வாளா இருப்பது கிடையாது. அந்த மன்னன் எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆதிக்கம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, எத்தனை குறுநில மன்னர்களை தனக்கு கீழ் வைத்திருப்பவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படைபலம் உடையவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண எளிய புலவர் அந்த போர் அறமற்ற போர் என்று நினைத்து விட்டால் உடனடியாக தன்னுடைய தலை சீவப்பட்டாலும் கூட பரவாயில்லை, இந்த போரினால் நான் மட்டும்தான் இந்த மன்னனுக்கு அறிவுரை சொன்னால் அழிவேன், ஆனால் இந்த ஏழை எளிய மக்கள், இந்த சமுதாயம் வாழ்ந்திருக்கும், எனவே என்னுடைய தலையை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லி பல புலவர்கள் பல மன்னர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கக்கூடிய செய்தியையும் நாம் புறநானூற்றில் பார்க்க முடிகின்றது, இலக்கியங்களில் பார்க்க முடிகின்றது. கருங்குழல் ஆதனார், கல்லாதனார், ஔவையார், இன்னும் பல புலவர்களை நாம் பட்டியல் போட்டு கொண்டு போக முடியும். அந்த பட்டியலுக்கு அது உங்களுக்கே தெரியும், அந்த பட்டியல் அதை விட்டு விடுவோம். சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு அரசு எடுக்கக்கூடிய ஒரு போர், அந்த போருக்கு இதை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன், அறம் பேசக்கூடிய ஒரு மனிதன், இன்றைக்கு ஆன்மீகம் தழைத்திருக்கின்றது. அந்த எந்த பெயரில் தலைத்திருக்கின்றது நமக்கு தெரியாது. ஆன்மீகம் என்ற பெயரில் கூட அட்டூழியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கு கூட அறம் இல்லை, அன்பு இல்லை. அப்படிப்பட்ட நாகரிகமான ஒரு வாழ்க்கை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசுகளும் இன்றைக்கு செய்யும் எடுக்கக்கூடிய சூழலில் பெரும்பாலும் எல்லா அரசுகளுமே அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த காலத்தில் இது மன்னராட்சி, நான் சொல்லுகின்ற மன்னராட்சி, நான் சொல்லியிருப்பது குடியாட்சி. மக்களாட்சி காலகட்டத்தில் மக்களுக்கான ஒரு மதிப்பு என்பது எப்படி இருக்கின்றது, மன்னராட்சி காலத்தில் ஒரு மனிதனுக்கு, ஒரு சாதாரண எளிய புலவனுக்கு எப்படி மதிப்பு இருந்தது என்பதை நான் 2 சம்பவங்கள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், அந்துவஞ்சேரல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன்னன், அவன் சேர மன்னன். கோப்பெருநற்கிள்ளி அவன் உறையூரை சார்ந்தவன். 2 மன்னர்களும் பல பரம்பரைகளாகவே பகை மன்னர்கள். கோப்பெருநற்கிள்ளி சோழன் எப்பொழுதும் அந்துவஞ்சேரலை நிரந்தர பகைவனாக நினைத்து கொண்டிருக்கின்றான். எனவே அவனை எப்படியாவது அவனுடைய நாட்டை விட்டு விரட்ட வேண்டும், அந்த பகுதியை தான் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்த கோப்பெருநற்கிள்ளி நினைக்கின்றான். இருவருக்கும் போர் ஏற்பாடு நடைபெறுகின்றது. கூடாரங்கள் அமைக்கப்படுகின்ற, போர்க்களம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது, கூடாரங்கள் அமைக்கப்படுகின்றன. 2 தரப்பிலும் போர்க்கான ஒத்திகைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த நாள் போர். முந்தைய நாள் போரில் சோழனுடைய படையில் இருக்கக்கூடிய அவன் தான் போர் எடுத்து வந்திருக்கின்றான். அவன் தான் போருக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கின்றான். அவன் எடுக்கக்கூடிய போர் இது. அந்துவஞ்சேரலுக்கு விருப்பமில்லை என்பதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய போர், கோப்பெருநற்கிள்ளி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய போர். முதல் நாள் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து, இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதியில் இருந்து ஒரு யானைக்கு மதம் பிடித்து விடுகின்றது. அந்த யானை பட்டத்து யானை, அது மன்னனுக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த யானையை யாரும் அடக்க முடியாது. அந்த கோப்பெருநற்கிள்ளியை அடக்குவதற்கு முனைகின்றான். அது அவனுக்கும் அடங்க மறுக்கின்றது, தறிகட்டு ஓடுகின்றது. எங்கே ஓடுகின்றது என்று கேட்டால் பகை மன்னர்கள் இருக்கக்கூடிய கூடாரத்தை நோக்கி ஓடுகின்றது. பகை பகுதிக்கு சென்று விடுகின்றது. அந்துவஞ்சேரலுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. பரபரப்பு அங்கு தொற்றிக் கொள்கின்றது. பகை மன்னன், அடுத்த நாள் போர் எடுக்கக்கூடிய பகை மன்னன் தனியாக தன்னுடைய பட்டத்து யானையோடு, அடக்க முடியாத அந்த யானையோடு நம்முடைய பகடை இருக்கக்கூடிய கூடார பகுதிக்கு வந்திருக்கின்றான். அவனுடைய அமைச்சர்கள் ஆலோசனை சொல்லுகின்றார்கள், மிக சரியான சந்தர்ப்பம். எப்பொழுதும் போர் எடுத்து நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருப்பவன், பகை என்று அழிந்து கொண்டிருக்கக்கூடியவன் நம்மிடம் வசமாக வந்து மாற்றிருக்கின்றான். இந்த போரை இப்பொழுதே முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். அவன் தானாகவே வசமாக வந்து மாட்டிக்கொண்டு விட்டான், எனவே நாம் அவனை வேறறுத்து விடுவோம் என்று இவனுடைய படை தளபதிகளும் அமைச்சர்களும் ஆலோசனை கூறுகின்றார்கள். அந்துவஞ்சேரல் மறுக்கின்றான். அது அறம் அல்ல, அவன் தூய தமிழன். இது அறம் அல்ல, இது அறவழிப்பட்ட போர். அவன் பகை எடுத்து வந்தாலுமே கூட, அவன் பகை என்று அழிந்தாலுமே கூட, அவன் என்னுடைய பகுதிக்கு தானாக வழியே வந்தாலுமே கூட நான் அறமற்ற ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன். 2 மன்னர்களுக்கும் எடுக்கக்கூடிய ஒரு போரில் அறமற்ற செயல் என்னுடைய பெயரை களங்கப்படுத்திவிடும். எனவே அந்த மன்னனுடைய யானையை நீங்கள் அடக்கி முறையாக அவனுடைய பகுதிக்கு பாதுகாப்பாக அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அந்த செயலை அந்துவஞ்சேரலே முன்னிருந்து நடத்துகின்றான். அப்பொழுதுதான் கோப்பெருநற்கிள்ளிக்கு ஒரு உண்மை தெரிய வருகின்றது. பகைவனுக்கும் கூட அருளக்கூடிய ஆற்றலுடைய இந்த மன்னன் மீது இத்தனை நாள் பகை கொண்டிருந்தேன்,
இத்தனை பல காலமாக எங்களுடைய பரம்பரை பகை கொண்டிருந்தது என்று தன்னுடைய செயலுக்கு அவன் நாணுகின்றான். அன்று முதல் அவனுடைய அந்த பகை அவனுடைய மனதிலிருந்து நீங்கி விடுகின்றது. இருவரும் நட்பு பூண்டு சிறந்த நண்பர்களாக மாறிவிடுகின்றார்கள். பெரும் பகை அங்கு ஒளிந்து விடுகின்றது. இந்த இரண்டு பேருக்கும் இடையில் இருந்து இந்த அந்துவஞ்சேரல் சொல்வதுதான் சரி என்று பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மன்னன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை அமைச்சர்களும் தளபதிகளும் கலந்து ஆலோசிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு புலவரும் அங்கு இருப்பார். அந்த சமயத்தில் தளபதிகளும் அமைச்சர்களும் தொடர்ச்சியாக நம் நாட்டின் மீது போர் எடுத்து வருகின்ற இந்த மன்னனை நாம் சரியாக வசமாக மாற்றிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சூழ்நிலையில் அந்த மன்னனுக்கு ஆதரவாக நின்ற அந்த மன்னன் வழிக்கு மற்ற தளபதிகளையும் அமைச்சர்களையும் கொண்டு வரக்கூடிய வகையில் நயமான பேச்சை பேசியவர் யார் என்று கேட்டால் அந்த மன்னனுக்கு அருகில் இருந்த மோசிக்கிறனர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புலவர். ஆக அந்த நிலையில் அந்த எளிய புலவருடைய பேச்சு தான் அங்கு எடுபட்டு இருக்கின்றது. அதனால்தான் அங்கு போரானது கைவிடப்பட்டிருக்கின்றது. இரண்டு பேரும் நண்பர்களாக மாறி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னை எதிர்த்த அத்தனை மன்னர்களையும் கொன்று குவிப்பது, அவர்களுடைய நாடுகளை எல்லாம் பாழாக்குவது என்று போர் என்று ரத்த வெறி பிடித்து அழிந்து கொண்டிருந்தான். கரிகால் சோழனும் அப்படித்தான், பாண்டியன் நெடுஞ்செழியனும் அப்படித்தான். ஏனென்றால் அவர்களுடைய பகைவர்கள் மிக இழிவாக பேசியிருக்கின்றார்கள் என்பதை கேள்விப்பட்ட நிலையில் இருந்தே அவர்கள் நாட்டை, அவர்களுடைய அரசாட்சியை, அவர்கள் இருந்த இனத்தை அழிப்பது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உக்கிரமாக தொடர்ச்சியாக போர் என்று போரிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இதில் கரிகார் பெருவளத்தான், அந்த கரிகார் பெருவளத்தானே ஒரு புலவர் சென்று சந்திக்கின்றார். கருங்குழல் ஆதரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புலவர் சந்திக்கின்றார். மக்கள் படுகின்ற துன்பங்களை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு முனைகின்றார். அவ்வாறு சொல்லும் பொழுது ஒரு செய்தியை, ஒரே ஒரு அழகான ஒரு சொல் அந்த மன்னனை அப்படியே மாற்றி விடுகின்றது. கொல்லை மேவலை அரசே, நீ தொடர்ச்சியாக போர் என்று பல போர்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றாய். இந்த போர்களில் பல ஊர்கள் அழிந்துபட்டுக் கொண்டிருக்கின்றது, பல வீடுகள் எரியூட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, பல வயல்கள் எரியூட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேறொரு பகுதிக்கு புகலிடம் தேடி சென்று விட்டார்கள். உள்ளவர்கள் எல்லாம் இனிமேல் இங்கு பயிர் செய்ய முடியாது என்று சொல்லி அகலிடம் சென்று விட்டார்கள். அங்கு கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பானைகள் ஏராளமாக இருக்கின்றது. தாயற்ற குழந்தை போல அந்த பகுதியானது இப்பொழுது இருக்கின்றது. நீ செய்து கொண்டிருப்பது அறவழி போர் அல்ல, இது ஒரு கொள்ளை. பல ஊர்களையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றாய். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீ அடியோடு விரட்டி அடித்துக் கொண்டிருக்கின்றாய். இது கொள்ளை நடப்பதற்கு சமம் என்று அந்த கருங்குழலாதனார் சொல்லுகின்றார். ஒரு கொள்ளை நடந்தால் கூட இவ்வளவு இழப்புகள் இருக்காது, இவ்வளவு பாதிப்புகள் இருக்காது. கொள்ளைக்காரன் தான் மக்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பறிப்பான். ஒருவருடைய ஆதாரம் என்பது ஒரு பொருளாக இருந்தால் கொள்ளைக்காரன் அதை பறித்துக் கொண்டு போவான். இந்த இடத்தில் அதை ஒரு மன்னனே செய்து கொண்டிருக்கின்றான். மக்களுடைய இப்பொழுது அந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்க்கை ஆதாரம் அடிப்படை தேவை. பொருளை பறித்துக் கொள்வது மட்டுமல்ல கொள்ளை, அவர்களுடைய வாழ்க்கை தேவைகளை கூட இல்லாமல் செய்வது கூட ஒரு வகையான கொள்ளை தான். எனவே நீ கொள்ளை மேவலை, நீ ஒரு கொள்ளைக்காரன், ஒரு பெரிய கொள்ளைக்காரன் என்று மிக நயமாக சொல்லுகின்றார். அந்த நிமிடத்தில் யாராக இருந்தாலும் அந்த புலனுடைய தலையை வெட்டு என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் கரிகால் பெருவளத்தான் அறவழிப்பட்ட மன்னன். அந்த புலவர் சொல்லுகின்ற இன்னொரு பக்கத்து உண்மையை புரிந்து கொள்கின்றான், தன்னுடைய போரை கைவிடுகின்றான். அதுபோலத்தான் பாண்டியன் நெடுஞ்செழியனை கல்லாடனார் என்று சொல்லுகின்ற புலவர் சென்று சந்திக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், உன்னுடைய படை வீரர்களாக இருந்தாலும் சரி, இதனுடைய படை வீரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய உன்னை எதிர்த்த மன்னர்களாக தளபதிகளாக யாராக இருந்தாலும் சரி, இறந்துபட்ட அவர்களுடைய மனைவிமார்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று கேட்டால், தலைவிரி கோலத்தோடு அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்து வந்திருக்கின்றேன். ஆதரவற்றவர்களாக இருக்கின்றார்கள். மகனை இழந்த தாயை, தந்தையை இழந்த மகனை, இருவரையும் இழந்த ஒரு மனைவியை, அவர்களுடைய தலைவிரி கோலத்தை கண்ணீர் பெருகக்கூடிய அந்த காட்சியை நான் பார்த்து வந்திருக்கின்றேன் என்று அந்த பெண்கள் படுகின்ற துன்பத்தை இந்த கல்லாடனர் என்று சொல்லப்படுகின்ற புலவர் இவன் எரியூட்டிய அந்த பகை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் கண்ட செய்தியை இந்த மன்னிடம் வந்து சொல்கின்றான்.
பாண்டியன் நெடுஞ்செழியன் உடனே போரை நிறுத்து என்று கட்டளையிடுகின்றன. அந்த போர் அத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. இதுதான் நம் தமிழ் மன்னர்களுடைய சிறப்பு. அறவழிப்பட்ட போருக்கான ஒரு சிறப்பான ஒரு சாட்சிகளாக இங்கு 2 மன்னர்களை நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். வாள் வலிமையை விட, தோல் வலிமையை விட அன்பென்னும் வலிமைதான் வலிமை என்பதை அந்த காலத்து புலவர்கள் அந்த மன்னர்களுக்கு செவி அறி உருவு என்ற ஒரு துறை இருக்கின்றது. செவியில் ஏறுமாறு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சரி, அந்த காலத்தில் ஒரு சாதாரண புலவன் சொல்லக்கூடிய இது போன்ற உண்மைகளை ஒரு மன்னன் கேட்பதற்கு செவி கொடுத்திருக்கானா என்று கேட்டால் செவி கொடுத்திருக்கின்றான். அப்படி என்ன புலவர்களுக்கு அந்த காலத்தில் மதிப்பு இருந்தது? தொல்காப்பியம் அழகாக ஒரு 3 சொற்களை சொல்லுகின்றது. ஈ தா கொடு. ஈ என்று சொன்னால் இறத்தல். இறக்கக்கூடிய ஒருவன் தாழ்ந்தவன், கொடுக்கக்கூடியவன் உயர்ந்தவன். அந்த ஈ. தா என்று கேட்டால் சமமாக இருக்கக்கூடிய ஒருவரிடம் இந்த பொருள் எனக்கு தா, ஒரு நண்பரிடம் கேட்பது. அது நண்பர்களுக்கு உட்பட்டது. ஈ என்பது இளைஞர்களுக்கு உட்பட்டது. தா என்பது சமமானவர்களிடையே ஏற்படக்கூடிய தா என்னும் ஒரு சொல். கொடு என்பது தனக்கு கீழே இருப்பவரிடம் உரிமையாக கேட்பது. இந்த கொடு என்னும் சொல் உரியதாக சங்க காலத்தில் இருந்திருக்கின்றது என்று கேட்டால் புலவர்களுக்கு உரியதாக இருந்திருக்கின்றது. அந்த கொடு என்று சொல்லக்கூடிய மேன்மை படைத்தவர்களாக உயரியவர்களாக அந்த சங்க புலவர்கள் அந்த காலத்தில் மதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அறவழிப்பட்ட அவர்களுடைய அந்த சொல் ஈடுபட்டிருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மன்னன் அங்கு கீழ்நிலையில் இருந்திருக்கின்றான், புலவர்கள் அங்கு மேல்நிலையில் இருந்திருக்கின்றார்கள். எனவேதான் ஔவையார் போன்ற, கபிலர் போன்ற, பட்டர் போன்ற புலவர்களுடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தால் மன்னர்களோடு சமமாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் அவர்களுடைய பாடல்களில் கண்கூட காட்சி படிவமாக உணர முடியும். ஔவையார் போன்ற புலவர்கள் எல்லாம் கூட, நீ தருகின்ற பொருளை காலம் தாழ்த்தி தருவதாக இருந்தால் எனக்கு உன்னுடைய பொருளே தேவையில்லை என்று சுருக்கினம் கலப்பை என்று உடனடியாக கிளம்புகின்ற அந்த உரிமை நிலையை மறுக்க, அதாவது ஒரு பொருளை கொடுக்க வருகின்ற ஒரு மன்னன் காலம் தாழ்த்தும் பொழுது உன்னுடைய பொருளை எனக்கு தேவையில்லை என்று மறுக்கக்கூடிய அந்த உரிமையை அவர் எடுத்துக்கொள்கின்ற சூழலை நாம் சங்க இலக்கிய பாடல்களில் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு கொடு என்று சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக அந்த புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அறவழிப்பட்ட அந்த வாழ்க்கையை புலவர்கள் வாயிலாக மன்னர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். அப்படி செவி மடுக்காத புலவர்களை, நன்னன் உங்களுக்கு தெரியும், செவி மடுக்காத புலவர்களை பாடாது அவர்களை புறக்கணித்திருக்கின்றார்கள் நம்முடைய புலவர்கள். ஆக இதிலிருந்தே தெரியும் அந்த புலவர்களுடைய அறவழிப்பட்ட அந்த சொல் எந்த அளவிற்கு மதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு. இப்படி அறவழிப்பட்ட இந்த வாழ்க்கையிலிருந்து மாறுபட்ட வாழ்க்கையைத்தான் கிரேக்கம், லத்தீன், சுமேரியா போன்ற நாடுகளில் அவர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள். அதை வீரம் என்று அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். நான் சில பிற நாட்டு போர் முறைகளை எல்லாம் பார்த்த பொழுது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. உதாரணமாக மெசபடோமியா என்று சொல்லப்படுகின்ற, உங்களுக்கு தெரியும், மெசபடோமியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மக்கள், அந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் தன்னுடைய பகை நாட்டை எப்படி பழிவாங்கி இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், அங்கு அறவழிப்பட்ட நிலையில் அவர்களை முறையாக எதிரெதிரே நின்று போர் புரிந்து அவர்கள் மாய்க்கவில்லை. முயல் காய்ச்சல் கிருமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான கிருமி, அந்த கிருமியை எடுத்துக்கொண்டு போய் வணிகம் செய்வதை போல அல்லது வேறு ஏதோ அந்த நாட்டிற்குள் செல்வதை போல நுழைந்து அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல நன்னீர் பகுதியில் எல்லாம் கலந்து வந்து விடுவார்களாம். அந்த பகுதி மக்கள் நோய்வாய்ப்பட்டு கொத்து கொத்தாக மடிந்து விடுவார்களாம். இது கிமு 1500 நடந்திருக்கின்றது. அதற்கு பிறகு கிரீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரில், அதுவும் கிமு 1500களில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த பகுதியில பாத்தீங்கன்னா கீரைகளாக உணவுப் பொருளோடு இன்னொரு உணவுப் பொருளாக கீரைகளோடு தாவர விதைகளோடு நச்சு பொருள்களை, நச்சு தாவரங்களை கலந்து விடுவார்களாம். இப்ப சமீபத்தில் அமெரிக்காவில் கூட சீனாவில் இருந்து யாருக்கோ மறைமுகமாக ஒரு பார்சல் வந்ததாகவும் அந்த பார்சல்ல நச்சு விதைகள் இருந்ததாகவும் அதை உடனடியாக அந்த விவசாயி கொண்டு போய் அந்த அரசாங்கத்திடம் ஒப்படைத்து இது போன்ற இலவசமாக வருகின்ற விதைகளை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று அமெரிக்கா எச்சரித்ததாகவும் சில நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளை நான் படித்தேன். ஆனால் இதை 1500களிலேயே
கிமு 590களிலேயே கிரீஸ் நகரம் தன்னுடைய எதிரிகளை அழிப்பதற்கு நச்சு தாவரங்களை பயன்படுத்தி இருக்கின்றது, நச்சு விதைகளை பயன்படுத்தி இருக்கின்றது. அதற்கு பின்பு இந்த செய்தியை கேட்டால் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு ஸ்காட்லாந்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவு, அந்த தீவுல குயினாட் என்று சொல்லப்படுகின்ற இன மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த மக்களை பிரிட்டிஷ்காரர்கள் அடிமைப்படுத்த நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு வீரம் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த மக்களை இவர்கள் தன்மையப்படுத்த முடியவில்லை. உடனே ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செல் உயிரி, அந்த ஒரு செல் உயிரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயிரியை அவர்களுடைய அத்தனை நீர்நிலைகளிலும் கலந்து விடுகின்றார்கள். இது நடந்தது 1930. 1930 பிரிட்டிஷ்காரர்கள் அந்த குயினாட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இன மக்களுக்கு எதிராக அவர்கள் அத்தனை நீர்நிலைகளையும் இந்த ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நச்சு ஒரு வகையான பாக்டீரியாவை கலந்து விடுகின்றார்கள். இது ஒரு செல் உயிரி. தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு, எத்தனை மருந்து கொடுத்தும் சரியாகவில்லை. எத்தனை மாற்று மருந்துகளை அவர்கள் பல நாடுகளிலிருந்து வரவழைத்தாலும் கூட அவர்களால் அதிலிருந்து சீர்பட முடியவில்லை. தொடர்ச்சியாக அந்த இனத்திற்கே எத்தனை ஆண்டுகள் இது நீடித்தது. அவர்களுடைய வாழ்நாளும் கூட குறுகி போய்விட்டது. 50 ஆண்டுகள் அந்த மக்கள் மிகவும் அவஸ்தைப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய எண்ணிக்கை பெரும்பாலும் குறைந்து போய்விட்டது. அந்த தீவை அப்படியே கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் வீரம் நிறைந்த அந்த மக்களுடைய அந்த தீவை கைப்பற்ற முடியாத பிரிட்டிஷ்காரர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சதி இது. அறமற்ற போர் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம். 50 ஆண்டுகள் அந்த மக்கள் அவஸ்தைப்பட்டிருக்கின்றார்கள். 1987 தான் யாரோ ஒருவர் சொல்லிய ஒரு சில அறிஞர்களுடைய ஆலோசனை, விஞ்ஞானிகளுடைய ஆலோசனையின் அடிப்படையில் அந்த தீவு முழுவதையும் கடல் நீரை ஃபார்மால்டிஹைட் என்று சொல்லப்படுகின்ற புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை கலந்து இந்த தீவு முழுமையும் கழுவி இருக்கின்றார்கள். தீவு முழுமையும் கழுவிய பின்பு இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தாக்கம் குறைந்திருப்பதாக செய்தித்தாளில் நான் படித்தேன். எவ்வளவு பெரிய கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று நினைத்து பார்த்தால் நம் பண்டை தமிழர்களுடைய அந்த அறவழிப்பட்ட ஒரு வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானதாக இருந்திருக்கின்றது என்று நாம் எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த சீனா இப்பொழுது தயாரித்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த கிருமி ஏன் தயாரிக்கப்பட்டது, யாருக்கு எதிராக தயாரிக்கப்பட்டது என்று நாம் அவர்களுடைய வரலாற்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் ஜப்பானியர்களுக்கும் சீனர்களுக்கும் எப்பொழுதும் இந்த உயிரி போர் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் சீனா பகுதியில் சென்று நச்சு விதைகளையோ நச்சு கிருமிகளையோ தூவிவிட்டு அந்த மக்களை பெரும்பாலான பகுதிகளில் தூவி அந்த மக்களை அழித்தொழிக்க முயற்சி செய்தது. அதனுடைய பின் விளைவாகத்தான் சீனாவும் இது போன்ற கிருமிகளை உயிர் நச்சு என்று சொல்லுவார்கள். இந்த உயிர் நச்சை தயாரிக்க தொடங்கியது. ஆக சமீப காலமாக இந்த சூழ்நிலையை ஜப்பானுக்கும் சீனாவுக்குமான இந்த சூழ்நிலையை தொடங்கி வைத்தது ஜப்பான். எனவே ஜப்பான் நாடு அழிவதற்காகவோ அல்லது தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவோ சீனா இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் இறங்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இது ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. இந்த அச்சுறுத்தலுடைய விளைவு என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கை மட்டுமல்ல, பல பேருடைய வாழ்க்கை ஆதாரங்களும் கூட பறிபோயிருக்கின்றது. நமக்குள் மனிதன் கூட செத்து போய்விட்டதோ என்று நினைக்கக்கூடிய ஒரு இரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நாம் சிறிது நேரத்துக்கு முன்பு சொன்னேன் அல்லவா, பக்கத்து வீட்டுக்காரர்களை வா என்று அழைக்க முடியவில்லை. நம் அண்ணாவின் மகள் திருமணத்திற்கு செல்ல முடியவில்லை. 20 பேர்தான் அழைத்திருக்கின்றோம், நீங்கள் உங்க ஊரிலேயே இருந்து வாழ்த்துங்கள். இதுதான் தொலைபேசியில் நம்முடைய உறவினர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. நம்முடைய நெருங்கிய உறவினர்களுடைய இறப்புக்கு கூட அவர்களுடைய வீட்டிற்கு சென்று கை கொடுத்து நம்மால் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. நமக்குள் மனிதன் செத்து போய்விட்டது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் வாழ்ந்த இதே நாட்டில்தான் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சக மனிதனை கை தொட்டு நாம் ஆறுதல் சொல்வதற்கு கூட இயலாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். நேரம் ஆயிடுச்சா?
ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி இந்த நிறைவுக்கு வந்து விடுகின்றேன். பெருஞ்சித்திரனார் என்று சொல்லப்படுகின்ற சங்ககால புலவரை உங்களுக்கு தெரியும். கும்மவளலிடம் சென்று அவன் தன் தலையை அறிந்து கொண்டு என்னுடைய தம்பியிடம் கொண்டு போய் கொடுத்தால் உங்களுக்கு பெரும் பொருள் கிடைக்கும் என்று சொல்லி தர்மத்தின் தலைவனாக என்று அந்த குமரனிடம் எஞ்சிய பொருளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்புகின்றார். அந்த வீட்டில் அவருடைய வீட்டினுடைய சூழல் இடிந்து விழுந்து கிடக்கக்கூடிய சுவர். அவருடைய அடுப்பில் காளான் பூத்து இருக்கின்றது. அடுப்பிற்கு மேலே பல நாட்களாக எரிக்கப்படாத அந்த அடுப்பின் மேலே நாயானது குட்டி போட்டு அதற்கு பால் இல்லாமல் அது உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பல மாதங்களாக கடும் பசியில் உழன்ற அந்த குடும்பத்திற்கு அந்த பெருஞ்சித்திரனார் கொண்டு வந்த பொருளை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அந்த பெருஞ்சித்திரனாட தாய் குழந்தைக்கு கூட உணவில்லாத சூழ்நிலையில் நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பெருஞ்சித்திரனார் குமரன் கொடுத்த சிறிய பொருளை கொண்டு வந்து தன்னுடைய மனைவியிடம் கொடுக்கின்றார். ஏனென்றால் குமரனுக்கு நாடில்லை, இளங்குமரன் எடுத்துக்கொண்டிருக்கின்றான். எனவே காதில் வாழ்கின்றான் அந்த குமரன். அவனிடம் எஞ்சிய பொருள் இருக்கின்றது, அந்த பொருளை கொடுத்து அனுப்புகின்றான். அந்த எஞ்சிய பொருளை கூட எடுத்துக்கொண்டு வந்து பெருஞ்சித்திரனார் சொல்லுகின்றார். இந்த பாடல் மிகவும் ஒரு மனிதநேயத்திற்கான உச்சத்தை உணர்த்துகின்ற ஒரு பாடலாக நான் கருதுகின்றேன். நின்னயந்து உரையினருக்கும், நீ விரும்புகின்றவர்களுக்கும், உன்னை விரும்புகின்றவர்களுக்கும் நீ தாராளமாக நான் கொடுத்த பொருளை எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ கொடு. நமக்கு நாளை வேண்டும் என்று நீ நினைத்து இதை பிடித்து வைத்துக் கொள்ளாது. இவர்களுக்கு தரலாமா என்று கூட நீ கேட்க வேண்டிய தேவையில்லை. நாம் வறுமை சூழல் இருந்த பொழுது நமக்கு எத்தனையோ பேர் உதவி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நீ இந்த பொருளை கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறிய பொருள் நாளைக்கு கூட அது காணாது. இப்படி பிரித்து கொடுத்து விட்டால் அது நாளைக்கு கூட காணாது. இங்கு பல நாள் வறுமை. அடுப்பில் காளான் பூத்து இருக்கின்றது, அடுப்பின் மேல் நாய் துருவி கொண்டிருக்கின்றது. தாய் சொல்லிக் கொண்டிருக்கின்றால் சிறிய குழந்தைக்கு கூட பால் இல்லாத சூழலில் நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றால் அந்த சூழலில் அடுத்த நாளுக்கு கூட நீ எடுத்து வைக்காது. நம்மை போலவே பல மாதங்களாக பல பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையை நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் கூட நமக்கு சில பேர் உதவி இருக்கின்றார்கள். இவனை கொண்டு வந்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிறிய செல்வத்தை கூட நமக்கென்று எடுத்து வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடு என்று அந்த பெருஞ்சித்திரனார் சொல்லுவதாக வருகின்ற அந்த பாடல் அல்லவா தமிழ் மண்ணின் அடையாளம். எனவே அந்த தமிழ் மண்ணின் அடையாளத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்று இருக்கின்றோம் என்று சொல்லி, இதுதான் வாழ்வியல் நெறி. நாம் இன்றைக்கு தொலைத்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய மனிதத்தினுடைய இன்னொரு பக்கம். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இதைவிட சரிய உதாரணத்தை நாம் சொல்லிவிட முடியாது. சக மனிதனை கூட ஒரு கிருமியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். தோளை தட்டி ஆளுகள் முடியாத ஒரு இளைநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். சொந்த உறவுகள் இறந்த பொழுது கூட செல்வதற்கு முடியாமல் நாம் இன்றைக்கு தயங்கி நம்முடைய கால்கள் வராமல் இருக்கின்றது. பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு குழந்தை வந்து விட்டால் நம்முடைய வாய் என்று சொல்லுவதா போ என்று சொல்லுவதா என்று தடுமாறி கொண்டிருக்கின்றது. மனிதத்தை தொலைத்து விட்ட நாம் இன்றைக்கு எதை தேட வேண்டும் என்று கேட்டால் மனிதத்தை தேட வேண்டும். அதை நாம் எங்கு தேட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பண்டை தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிகளில் தேட வேண்டும் என்று சொல்லி மானிடத்தை வாழ வைக்கக்கூடிய மனிதத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கின்றோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைமைகின்றேன். நன்றி. நன்றிங்க மேடம். மிக்க நன்றி அம்மா. மிக அருமையான எளிய ஆற்றலுக்கான ஒரு நடையில் மிக சிறந்ததொரு உரையை உங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. முறையாக நன்றியுரை வழங்குவதற்காக மாணவி சா லின்சி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். லின்சி இருக்கீங்களா? வணக்கம் டீச்சர். சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது, பேசு. அனைவருக்கும் மாலை வணக்கம். அரசு கல்லூரி சித்தூர் தமிழ்துறை ஆய்வு மையம் முனைவர் சே கோவிந்தன் அறக்கட்டளை சொற்பொழிவை இன்று செம்மையாக நடத்தி நிறைவு தருணத்தை எட்டியுள்ளது. தமிழ் இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிகள் என்னும் பொருண்மையிலான ஒரு நாள் இணைய வழி தேசிய கருத்தரங்கத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்நிகழ்வை நடத்த
மனமோந்து உறுதுணை அளித்த கோ பிரசாந்த் ஐயா அவர்களுக்கு எம் துறை சார்பாக நன்றியை அர்ப்பணிக்கிறேன். இக்கருத்தரங்கினை நடத்த அனுமதி வழங்கிய கல்லூரி முதல்வர் முனைவர் கோ ஸ்வர்ணகுமார் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். அன்னார் அவர்கள் நமது அழைப்பை ஏற்று தொடக்க உரை நல்கி இந்நிகழ்வை துவங்கி வைத்ததற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி நல்கிறேன். மாணவர்களின் மனதினை நன்கு அறிந்து அவர்களின் நலன் கருதி தனது பணியை மனமுவந்து ஆற்றி வரும் எமது துறை தலைவர் முனைவர் க முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் அருமையான தலைமை உரை வழங்கினார்கள். அவர்களுக்கு என் பணிவு கலந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ப முருகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை நல்கிறேன். முனைவர் சே கோவிந்தன் ஐயா அவர்களின் நூலை பயின்ற ஒரு அறிஞரையே இந்நிகழ்விற்கு உரையாற்ற அழைத்தது மிகவும் மகிழ்ச்சியை நல்குகிறது. அவரோடு இணைந்து தேவையான ஒருங்கிணைப்புகளை ஏற்பாடு செய்த எம் துறை பேராசிரியர் பெருந்தகையினர் அனைவருக்கும் பல தொழில்நுட்ப சிக்கல்களையும் கடந்து மிகவும் கடினப்பட்டு இணைய வலையில் நம்மை கவர பணிபுரிந்த தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர்களாம் முனைவர் சு பாத்திமா அம்மையார், முனைவர் க கதிரவன் ஐயா ஆகியோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இவ்வமர்விற்கு அருமையான வரவேற்புரை நல்கி நிகழ்வை துவங்கி வைத்த எம் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு ரா சித்ரா அவர்களுக்கு நன்றியை அறிவித்துக் கொள்கிறேன். பல வேலைகள் மத்தியிலும் நமது அழைப்பை ஏற்று தமிழ் இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிகள் என்னும் பொருண்மையில் ஆற்றொழுக்கு போன்ற இனிமையானதொரு சிறப்புரை வழங்கிய சேலம் அரசு கலைக்கல்லூரியினது தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜவஹர் பிரேமலதா அம்மையார் அவர்களுக்கு எம் துறை சார்பாக உள்ளங்கனிந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இலக்கியம் என்பது மனித வாழ்க்கையின் சாராம்சம் என்ற உண்மை நாம் அறிந்த ஒன்றே. எனவேதான் ஹட்சன் அவர்கள் இலக்கியத்தை பற்றி கூறுகையில், இலக்கியம் வாழ்க்கையிலிருந்து தோன்றுகிறது, அது வாழ்விற்கே உரியது, அது வாழ்விற்கே நிலை பெற்றிருக்கிறது என்கிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் வகையிலேயே தமிழ் இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிகள் என்ற நம் கருத்தரங்கின் தலைப்பும் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. இத்தலைப்பிற்கேற்றவாறான அருமையான உரையை அம்மையார் அவர்கள் நமக்கு அளித்தார்கள். பல ஆண்டு கல்வி பயிற்றுவிப்பதில் சிறந்த அனுபவமிக்க பேராசிரியராக இருந்த போதிலும் மாணவரின் மனதில் மிக எளிய முறையில் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்கள். வாழ்க்கைக்கு இலக்கு என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று என்று கூறி, இலக்கில்லையேல் இன்பமில்லை என்னும் கருத்தை எடுத்துரைத்து இலக்கியத்திற்கு இலக்கு தேவை என்பதை அருமையாக உரைத்தார்கள். தமிழரின் அகப்புற இலக்கியங்களின் வாழ்வியல் கூறுகளை தனித்தனியே பட்டியலிட்டு கூறினார்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்றுரைப்பது போல அன்பு தமிழின் சிறப்பினை அம்மையார் அவர்கள் பகிர்ந்தளித்தார்கள். பண்டைய கால போர் முறைகள் கூட அறவழிப்பட்டதாக நிகழ்ந்தமையை அம்மையார் அவர்கள் சான்றுகளோடு சுட்டிக்காட்டினார்கள். பண்டைய கால போர் முறைகள் துவங்கி இன்று நம்மை வாட்டும் கொரோனா உருவாக்கத்தின் சதித்திட்டம் வரையிலான தகவல்களை மிகவும் துணிச்சலோடு உரைத்தார்கள். அம்மையார் அவர்கள் தனது உரையின் வாயிலாக வாழ்க்கையில் அன்பு என்பது மிக இன்றியமையாதது என்பதை ஆய்வாளர்களுக்கு மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். இவ்வாறான பல அரிய கருத்துக்களை ஆய்வுலகிற்கு அளித்து ரத்தின சுருக்கமான உரையை வழங்கி நமது ஐயங்களை அகற்ற மனமுவந்து உதவிய அம்மையார் அவர்களுக்கு மீண்டுமாக மரியாதை கலந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தனது புகழை பரப்புவதற்காக பல்வேறு முட்களை தாண்டி ரோஜா மலர்கிறது. அதுபோல அநேக வேலைகள் இருப்பினும் இவ்வமர்வை சிறப்பிக்க உதவிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை அர்ப்பணிக்கிறேன். இவ்வமர்விற்கு நன்றி நவல வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு நன்றியுரையை தந்திருக்கிறார்கள். முருகன் சார், டீச்சர். பிரசாத் சார் ரொம்ப நன்றிங்க சார். பிரசாத் சார் வந்திருக்காங்களா? கோவிந்தன் சாரோட பையன் சார் வந்திருக்காருங்களா? இருக்காரு. ஹலோ இருக்காரு. பிரசாத் சார், சார் அன்மியூட் பண்ணுங்க சார்.
பிரசாத் சார் பிரசாத் சார் சரி நன்றி சொல்லிடுவோம். மியூட்ல இருக்கு அவரோடது. மியூட்ல இருக்காரு. இல்ல பிரசாத் சார், முருகன் சார் ஏதாவது பேசுறீங்களா? ஹலோ, கேக்குதா சார்? முருகன் சார் அன்மியூட் பண்ணுங்க சார். மியூட் மைக் எடுத்து விடுங்க. முருகன் சார் மியூட்ல தான் இருக்காரு. மியூட் மியூட் எடுத்து விட்டுட்டு சரி பேசுங்க சார். கேட்கலையே. சரி விடுங்க டீச்சர். மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம், எங்களுடைய அழைப்பை ஏற்று நல்லதொரு உரை வழங்கியதற்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு உரை. நன்றிங்க மேடம், வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க மேடம். நேர்ல ஒரு தடவை உங்களை பார்த்ததுல உண்மையிலேயே கண்டிப்பா வரலாம் மேடம். இப்ப கேரளால எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் நேர்ல வந்து ஒரு தடவை இது போல இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க. நீங்களும் வந்து எங்க கல்லூரிகளுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அழைக்கிறேன். சிறப்பாக வந்து இது போல ஒரு நிகழ்வை எங்களுக்கு ஓகே, மிக்க நன்றி. கண்டிப்பாங்கம்மா, கலந்துக்கலாம், நீங்க வாங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. முருகன் சார் நிறைவு செய்யலாமா? சார் மியூட் எடுக்க மாட்டேங்கிறாரு, எப்படி கேக்கும் சார்? கேக்குதா? சரிங்க டீச்சர், அப்ப என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஆயிடலாமா? ஹலோ, முடிச்சிடலாம் டீச்சர், முடிச்சிடலாம் விடுங்க. அவர் கேட்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. எல்லாரும் லெஃப்ட் ஆயிடுங்க. லெஃப்ட் ஆயிடுறாங்க மேம். ஓகே, நன்றி உங்களுக்கு. பாத்திமா டீச்சருக்கும் மிக்க நன்றி. ஓ